நுவரேலிய மாகாஸ் தோட்ட மேல் பிரிவு மற்றும் கீழ்பிரிவுக்கான வீதி காப்பற்றிடப்பட்டு மக்கள் பாவனைக்காக இன்று கையளிக்கப்பட்டது. இந்த நிகழ்வு பிரஜைகள் முன்னணியின் செயலாளர் நாயகமும் பாராளுமன்ற உறுப்பினருமான ஜே ஸ்ரீரங்காவின் தலைமையில் நடைபெற்றது. நுவரெலியா மற்றும் வெளிமடை பிரதான வீதியிலிருந்து மாகஸ் தோட்டைக்கு செல்லும் வீதி காப்பீட்டிடப்பட்டு இன்று மக்கள் பாவனைக்கு கையளிக்கப்பட்டது. அங்கு சென்று பாராளுமன்ற உறுப்பினருக்கு மலர் தூவி அமோக வரவேற்பு அளிக்கப்பட்டது. பாராளுமன்ற உறுப்பினரின் நேரடி கண்காணிப்பில் இந்த வீதி புனரமைக்கப்பட்டமையினால் பிரதேச மக்கள் அவரை பேண்ட் வாத்தியங்களுடன் பேரணியாக அழைத்து சென்றனர். நுவரெலியா பதுளை பிரதான வீதியில் மாகஸ் தோட்ட சந்தையிலிருந்து அந்த தோட்டத்திற்கு செல்லும் பிரதான வீதியை இவ்வாறு புனரமைக்கப்பட்டுள்ளது. பதுளை பிரதேசத்திலிருந்து ஹட்டன் ஸ்ரீபாத பகுதிக்கு பயணம் செய்யும் வாகனங்களுக்கு குறுக்கு வீதியாகவும் இதனை பயன்படுத்த முடியும் என்பதும் குறிப்பிடத்தக்கது. பிரஜைகள் முன்னணியின் செயலாளர் நாயகமும் பாராளுமன்ற உறுப்பினருமான ஜே ஸ்ரீரங்காவின் தன் நிதியிலிருந்து இந்த வீதி புனரமைக்கப்பட்டு காப்பீட்டிடப்பட்டுள்ளது. இதன்போது பிரதேச மக்கள் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டிருந்தனர்.